இப்படி எடுத்த அவதாரங்கள். இது போக தனித்தனியே பேதங்கள். இப்போ தட்சிணாமூர்த்தி என்றது பொதுவாக நாம் கொள்ளக்கூடிய ஒரு வழியும், அவர் ரொம்ப பிரசித்தமாக இந்த 25 மாகேஸ்வர மூர்த்தத்திலே வருவர். ஆலமரத்தின் கல்லாலமரத்தின் அடியிலே அமர்ந்து 4 உபதேசம் பண்ணினது, சனகாதி முனிவர்களுக்கும் இன்னும் அநேகர்களுக்கும் உபதேசம் பண்ணின கோலம். அதனுள்ளேயே யோக தட்சிணாமூர்த்தி, வீணாதார தட்சிணாமூர்த்தி, அர்த்தநாரி தட்சிணாமூர்த்தின்னு அதனுள்ளே பல்வேறு பேதங்கள் உண்டு. இப்படி பிரசித்தமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு வடிவத்திற்குள்ளேயும் பேதங்கள், அது அந்தந்த திருவிளையாடல் நிமித்தமாக செய்ததுன்னு கொண்டு இவற்றையெல்லாம் தொகுத்து 64 மூர்த்தங்கள் என்று ஒரு வகை. இப்போ மனிதர்களை தன்பால் ஈர்த்து தான் நிகழ்த்திய திருவிளையாடல்களுக்கு ஏறிட்டு கொண்ட அந்த வேடங்களை எல்லாம் வெளிப்படுத்தி, இதன் மூலமாக அன்று ஒருவருக்கு இந்த லீலை செய்த பெருமான் நமக்கும் வருவான் என்ற திடமான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி, அவருடைய ஜடாபாரத்தின் அழகென்ன, அதிலே தரித்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பூவின் அழகென்ன, அதிலே சிரித்து கொண்டிருக்கும் அந்த கபாலத்தின் அழகென்ன, அதிலே தரித்த கங்கையும் சந்திரனும் எத்தனை அழகுன்னு இப்படி கேசாதி பாதம் ஒவ்வொரு அங்கத்தையும் ரசித்து ரசித்து பார்த்து, திருமேனியிலே தரித்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்னங்களும் இன்னென்ன காரணத்தினால் தரித்து கொண்டான் என்பதை புரிந்து கொண்டால், இவரை போலே கருணை செய்வார் வேறு ஒருவரும் இல்லை, இவருக்கு ஆட்பட வேண்டும் என்ற எண்ணம் எளிமையாக வரும். அப்படி அந்த உருவத்திருமேனி ஆட்பட்டு அவரோடு ஏந்தி ஏந்தி இருந்து அந்த திருமேனியின் சிறப்பை எல்லாம் பாடக்கூடிய ஆச்சாரியருடைய பதிகங்களை கேட்டு கேட்டு சிவாலயங்களுக்கு அடிக்கடி போக ஆரம்பித்தோம்னா மூலாலயத்தில் இருக்கக்கூடிய மூர்த்தியின் உள்ளேயே இந்த வடிவங்கள் எல்லாம் தோன்ற தொடங்கிவிடும். அதனால்தான் இந்த மூர்த்தங்களை அடுத்தடுத்த வெளிப்பிரகாரத்தில் வைப்பாங்க. உள்ள போனோம்னா வெளியே இருக்கக்கூடிய பிரகாரங்கள் இந்த மூர்த்தங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் கடக்கணும் ஒரு நிலையில. இந்த உருவத்தை எல்லாம் கடந்து போய் கடைசியிலே அருவமாக இருக்கக்கூடிய பெருமானிடத்தை ஒடுங்கணும். அருவுருவமாக நடுவிலே லிங்கமூர்த்தி இருப்பார். அதனுள்ளே ஒடுங்கி மேலே பார்த்தோம்னா விமானத்திற்குள்ளே சூட்சுமமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே உருவம் தெரியாது, ஆனால் அங்கேயும் லிங்கம் தான் இருக்கு, சிவம் தான் இருக்கு. அதை உணர்ந்து கொண்டு உருவற்ற அந்த நிலையிலே போய் கலக்கும் அளவிற்கு நம்மை பழக்கும். அப்போ அதிலே போய் கலக்க முதல் படியாக இருக்கக்கூடியது இந்த திருமேனிகளிடத்தே ஈடுபாடு. அதை என்னென்ன திருவிளையாடல் எப்படி எப்படியெல்லாம் செய்தாருங்கிறதுலே இருக்கக்கூடிய ஈடுபாடு. அதனால் தான் கோயில் கட்டுமானம் என்ற ஒன்று ஒரு 5-6ஆம் நூற்றாண்டிலிருந்து பிரசித்தமாக தமிழகத்திலே, பிரசித்தமாக தான் சொல்கிறேன், இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய உதாரணங்கள் பெரும்பாலும் அந்த நூற்றாண்டிலேருந்து இருப்பதனாலே சொல்கிறேன். அதற்கு முந்தைய இருந்த கோயில்களிலே நிச்சயமாக திருமேனிகள் உண்டு, வழிபாடுகள் உண்டு. எப்படி இருந்ததுன்னு அதிகம் நம்மாலே அறிய முடியாமல் அதெல்லாம் செங்கற்தலிகளாக இருந்திருக்கலாம், அதெல்லாம் மறைந்து போயிருக்கலாம். பின்னாலே கருங்கற்கோயில்களாக கட்டிய அந்த வழக்கம் அதிகமாக பிரசித்தமாக நமக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடியது ஒரு 5-6ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடர்ந்து வர பார்க்கிறோம். அப்படி எடுத்த கோயில்களுக்குள்ளே முற்கால பாண்டியர்களும் வடக்கே பல்லவ மன்னர்களும் ரொம்ப பிரசித்தமாக திருக்கோயில்கள் எடுப்பித்தார்கள். அவர்கள் எடுத்த போது இந்த சிவவேடங்கள் ஒவ்வொன்றையும் அந்தந்த புராணத்தோடு தொடர்புடைய வேடங்களை எல்லாம் கோயில்கள் நிரம்ப சிற்பங்களாக மிகவும் நுணுக்கமாக வடித்தார்கள். அது பழகி 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 அதனுடைய அளவுகளை எல்லாம் சரி செய்தார்கள்.